அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன். அதாவது அடுத்த 7 நாட்கள் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிச்சிடும். பணவரத்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். கொடுத்த வாங்க காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிக்கும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனையும் அதிகரித்து காணப்படும். இந்த காலம் எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெறுவீங்க. தொழில் போட்டிகள் நீங்க பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால காரிய வெற்றி அடைவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம். அதே சமயம் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வாக்கு வன்மையால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அதே போல் எதிர்ப்புகளும் படிப்படியாக அகல ஆரம்பிச்சிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். தொழில் வியாபாரம் நிதானமாக தாங்க நடக்கும். இருப்பினும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விதமான காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தரும். பணவரத்தோ திருப்தி தர வகையில் இருக்கும். பக்தியில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் சுகமும் அதிகரித்து காணப்படும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம். பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். பல வகைகளில் பிறர் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களின் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாக பெறும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலையும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. உங்களுக்குரிய பரிகாரம்: நவக்கிரகத்தில் குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் அனைத்து வித நன்மைகளையுமே தரும்.